ஹே எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பாலிட்டியை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க வரோம். சரிங்களா? குரூப் 4ல பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம வந்து பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா 15க்கு 15 கொஸ்டினுமே நம்ம வந்து போட முடியும். அந்த 15 கொஸ்டினையும் எப்படி ஆன்சர் பண்ணுறது, அதுக்கு நம்ம வந்து எப்படி படிக்கணும், அதுக்கு வந்து என்னென்ன வேணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அதே போல் நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. அதே போல் வீடியோ புதுசாக மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பாலிட்டி படிக்க போறீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 6த்லேருந்து பார்த்தீங்கன்னா, 6த் டு 12த் வரைக்கும் இருக்கிற பாலிட்டி ரிலேட்டடான மெட்டீரியல் எல்லாமே தேவைப்படும். சரிங்களா? 6த் டு 10த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல் புக், அதாவது சோசியல் சயின்ஸ் புக் வந்து எல்லாமே தேவைப்படும். 11th 12th பார்த்தீங்கன்னா, அரசியல் அறிவியல் அப்படின்ற புத்தகம் இருக்கும். அதையும் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? மொத்தம் பார்த்தீங்கன்னா, இந்த புக்ஸ் எல்லாமே தேவைப்படும் நம்ம வந்து பாலிட்டி கவர் பண்றதுக்கு. அந்த புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து வேர் டு ஸ்டடி எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேர் டு ஸ்டடி வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வேர் டு ஸ்டடி பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனல்ல இருக்கும். சரிங்களா? நம்மளோட டெலகிராம் சேனல் நேம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மணி ஸ்பீக். சரிங்களா? நம்மளோட யூடியூப் சேனல் நேம் தான் பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனல் நேம். சரிங்களா? மிஸ்டர் மணி ஸ்பீக்னு போட்டிங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனல் நேம் வந்துடும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி வச்சிருங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த வேர் டு ஸ்டடி, குரூப் 4 சிலபஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். சரிங்களா? என்ன மெட்டீரியல் வேணும்னு சொன்னாச்சு. ஸோ வேர் டு ஸ்டடி எங்க இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லியாச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் புக் லெசன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன படிக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? மொத்தம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6th பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 5 லெசன் இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த 5 லெசனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா 7th ஒரு 5 லெசனு, அப்புறம் 8th பார்த்தீங்கன்னா ஒரு 5 லெசனு, 9th 5 லெசனு, 10th பார்த்தீங்கன்னா 3 லெசனு, 11th பாலிட்டி அதாவது சொன்னேன்ல அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 லெசனு, 12th பாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 7 லெசன் இருக்கு. சரிங்களா? மொத்தமாக பார்த்தீங்கன்னா 34 லெசன் இருக்கு. சரிங்களா? அதாவது அப்ராக்சிமேட்டா பார்த்தீங்கன்னா 34 லெசன் இருக்கு. ஸோ நிறைய லெசன் பார்த்தீங்கன்னா நம்மளோட வேர் டு ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கூல் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே லெசன் வந்து கவர் ஆகிடும். சரிங்களா? ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக படிச்சலாம். சரிங்களா? நான் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 12 கொஸ்டினுமே வந்து கரெக்டாக போட்டேன். சரிங்களா? எல்லா கொஸ்டினுமே வந்து அட்டன் பண்ணேன், கரெக்டாகவும் போட்டேன். சரிங்களா? அதுக்கு நான் வந்து என்னென்ன படித்தேன் அப்படின்றத பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லிடுறேன். நான் வேற எதுவும் படிக்கல. ஸ்கூல் புக்கை தானே, நான் வேற எங்கேயும் போயிட்டு படிக்கல. 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கிற இந்த சிலபஸ்ல இருக்க டாபிக் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணேன். சரிங்களா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ண முடிஞ்சது. சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்க்கணும்னா பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா, நீங்கள் வந்து புக்கில் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தேவைப்படும். ஸோ நீங்கள் நல்லா படிப்பீங்க அப்படின்னா, அந்த அளவுக்குலாம் வந்து மறக்க மாட்டீங்க அப்படின்னா, ஸ்கூல் புத்தகத்தை வந்து ஃபுல்லாகவே வந்து படிச்சுக்கோங்க. ஸோ ஸ்கூல் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 6th ஒரு 5 லெசன், அது 7th ஒரு 5 லெசன், 8th 5 லெசன், ஸோ மொத்தம் 34 லெசன் சொன்னீங்களா? இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 டேஸ்க்குள்ளாரே முடிச்சிடலாம். சரிங்களா? 6 டேஸ்க்குள்ளாரே முடிச்சிடலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 6th 7th 8th 9th 10th இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கவே இருக்காது. சரிங்களா? இதெல்லாம் மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் 4 நாளில் முடிச்சிடலாம். சரிங்களா? 4 நாளில் வந்து இந்த லெசன் அதெல்லாம் முடிச்சிடலாம். சரிங்களா? உங்களுக்கு 11th பார்த்தீங்கன்னா ஒரு 4 லெசன் தான் இருக்கு. உங்களுக்கு 12th தான் பார்த்தீங்கன்னா அதிகமான லெசன் இருக்கும். சரிங்களா? 7 லெசன் இருக்கு. அதே மாதிரி பெரிய பெரிய லெசனாக இருக்கும். ஸோ இது ரெண்டும் முடிக்க தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ஆகும். சரிங்களா? அப்படி இப்படின்னு பார்த்தா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 டேஸ் இல்லைனா 7 டேஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களால் முடிச்சிட முடியும். சரிங்களா? ஸோ 6 டேஸ் 7 டேஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா பாலிட்டி வந்து எவ்வளோ முடிக்க முடியுமோ ஃபாஸ்ட்டாக முடிங்க. 6th ஒன்றுமே இருக்காது, 7th ஒன்றுமே இருக்காது, 8th 9th 10th கொஞ்சம் டாபிக்ஸ் கவர் ஆகும், 11th 12th வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்டென்ட் நிறையா இருக்கும். சரிங்களா? நீங்க சிலபஸ் வச்சுட்டு இந்த வேர் டு ஸ்டடி வச்சுட்டு ஸ்கூல் புக் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முடிங்க. சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாலிட்டி வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். ஸோ கவர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்னும் ஒரு 30 நாள் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் நோட்ஸ்லாம் எடுக்க தேவையில்ல. ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சிலபஸ் வச்சு டக்கு டக்குன்னு முடிச்சுட்டே வந்துருங்க. டக்கு டக்குன்னு 6 நாளுக்குள்ளார பார்த்தீங்கன்னா உங்களால் முடிக்க முடியும். சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த 15 கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பார்த்தீங்கன்னா ஒரு 12 கொஸ்டின் 13 கொஸ்டின் கண்டிப்பாக போட முடியும். அதுக்கு வந்து நான் கேரண்டி தரேன். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பாலிட்டி வந்து எப்படி அப்ரோச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ எவ்வளோ லெசன் இருக்குது, அது எவ்வளோ டேஸ்க்குள்ளே முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். சரிங்களா? நான் ஒரு ரிவைஸ் தான் பண்ணணும். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸாக படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் நான் வந்து தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போகிறேன். சரிங்களா? தெரிஞ்சவங்களுக்காக இந்த வீடியோ கிடையாது. ஸோ தெரியாத நம்ம சேனலை வந்து புதுசாக பார்ப்பாங்களா, ஸோ டிஎன்பிசிக்குள்ள புதுசாக வருவாங்களா, ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணி போகிறது. ஸோ அவ்வளோதான். ஸோ வேறு ஏதாவது டவுட்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே போல் நீங்கள் எப்போ நம்ம சேனல் புதுசாக வரீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெளியே தட்டி விடுங்க. வீடியோ புதுசாக லைக் பண்ணுங்க. இதே போல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.